ஸோ ஃபேமிலியோட இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா தீபாவளியும் வந்து அது மஜாவா தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ கம்மிங் வீக்ல தீபாவளி வரப்போகுது இல்லையா? இப்போ நம்ம அடல்ட்டா இருக்கோம். அதனால செலிப்ரேஷன் பத்தி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கும் இல்லையா? நமக்கு சைல்ட்ஹுட்ல செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மெமரீஸ் பத்தி சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தீபாவளி அப்படிங்கிறது எங்க ஊர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈரோடு கிட்ட திருச்செங்கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு நாங்க எந்திரிச்சு நேரமா எந்திரிச்சு தலைக்கெல்லாம் அம்மா வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு விடுவாங்க. தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான்வெஜ் மெயினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு இது மாரி வந்து இட்லி ஊத்தி வச்சுருவாங்க. ஸோ நாங்க நீட்டா சாப்பிட்டுட்டு மதியம் ஏதாவது மூவி போயிட்டு, ஈவினிங் அப்படியே அம்மாயி, அப்பச்சி வீட்டுக்குலாம் போயிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஊர சுத்திட்டு நைட்டே வந்து படுத்துருவோம். இதான் வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் தீபாவளி அப்படிங்கிறது. பெருசா இத விட என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இத விட வேற எதுவும் இல்ல. சிட்டில கூட அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. நிம்மதியான ஒரு செலிப்ரேஷனா இருக்கு. உங்களோட இதுதானே நிம்மதியா பட்டாச விட்டுட்டீங்களே! பட்டாசு தானே மெயினு. இல்ல. பட்டாசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது நெசசரிங்கிறது கிடையாது. ஸோ ஃபேமிலியோட இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா தீபாவளியும் வந்து அது மஜாவா தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஸோ அப்படிங்கும்போது பட்டாசு அப்படிங்கிறது வந்து இப்போ திடீர்னு நாளைக்கு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அத வைக்கவும் மாட்டோம். போக முடியாதா? ஸோ ஃபேமிலியோட இருக்கிறது தானே அந்த குவாலிட்டி டைம் தானே ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அதுவே ஓகே தான். ஸோ அந்த 4 நாள் லீவு மஜாவா என்ஜாய் பண்ணோமா, ஃபேமிலியோட இருந்தோமா, நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோமா, ஏதோ படம் பார்த்தோமா அவ்வளோதாங்க. நாங்களும் நான்வெஜ் சாப்பிடணும். நல்லா லீவ் என்ஜாய் முதல்ல சாப்பிடணுங்க. அப்புறம் தாங்க எல்லாமே அப்படின்றாங்க. பட்டாசு வெடிக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு பட்டாசுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால பட்டாசு வெடிக்கணும். தீபாவளினா பட்டாசு. என்ன கிராக்கர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அப்போ வந்து சின்ன பிள்ளையில வந்து புஸ்வானம், சங்கு சக்கரம் பிடிக்கும். இப்போ வந்து ராக்கெட் அந்த கலர் மேல போய் வெடிக்கிறது